சென்னையில் நடக்கும் பல்வேறு திட்டப் பணிகளை தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா ஆய்வு செய்து வருகிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். சிவா, இப்ப அந்த தலைமைச் செயலாளர் பல்வேறு பணிகள் தொடர்பாக ஆய்வு செய்து வருவதை நம்ம பார்க்க முடியுது. அதனுடைய விவரம் என்ன சிவா? கோபால், தமிழ்நாடு அரசு மேற்கொள்ளக்கூடிய பல்வேறு திட்டப்பணிகளுடைய நிலைகள் குறித்து நேரில் தெரிந்து கொள்வதற்காக தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா இன்று காலை முதல் தன்னுடைய அதிரடி ஆய்வினை தொடங்கியிருக்கிறார். அந்த அடிப்படையில தற்போது நீர்வளத்துறையின் சார்பில் ஆலந்தூர் மண்டலத்திற்கு உட்பட்ட மணப்பாக்கம் அருகே அடையாற்றில் 24 கோடியே 80 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மியாட் பாலம் முதல் விமான நிலையம் வரை மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய கரையை பலப்படுத்த வெள்ளத்தடுப்பு சுவர் கட்டக்கூடிய பணிகளை தற்போது நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்து வருகிறார். சுமார் 25 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய இந்த பணிகளுடைய நிலைகளை தலைமைச் செயலாளர் நேரடியாக கேட்டு வரக்கூடிய நிலையில இந்த பணிகள் எப்போது முடிவுக்கு வரும் என்பன போன்ற பல்வேறு தகவல்களை நீர்வளத்துறையினுடைய முதன்மை செயலாளர் மணிவாசன், அதே போல சென்னை மாநகராட்சியினுடைய ஆணையர் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோரிடம் தற்போது கேட்டறிந்து வருகிறார். இந்த பணிகள் என்பது தடுப்பு சுவர் அமைக்கக்கூடிய பணிகள் மட்டுமல்லாமல் கெருகம்பாக்கம், கொலப்பாக்கம் பகுதியில் இருக்கக்கூடிய கால்வாய்கள், அதே போல செம்மொழி சாலை பகுதியில் மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய பணிகள் உள்ளிட்ட சென்னையில் இருக்கக்கூடிய 15 மண்டலங்களிலும் தமிழ்நாடு அரசின் சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய திட்ட பணிகள் தொடர்பான ஆய்வினை தான் களத்தில் நேரடியாக சென்று மேற்கொண்டு வருகிறார் தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா. பருவமழை தொடங்குவதற்கு இன்னும் சில நாட்கள் இருக்கக்கூடிய நிலையில அதற்கு முன்னதாகவே மழைநீர் வடிகால் பணிகள் எல்லாம் முடித்து இருக்க வேண்டும் என்பன போன்ற பல்வேறு கருத்துக்களை அதிகாரிகளிடம் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில நேரடியாக இது போன்ற பணிகளை நேரடியாக ஆய்வு செய்து அந்த பணிகளுடைய திட்ட நிலைகள் என்ன என்பது தொடர்பாக அதிகாரிகளிடம் கேட்டறிகிறார். இன்று மாலை அதிகாரிகளுடன் நேரடியாக தலைமைச் செயலகத்தில் வைத்து ஆலோசனையில் ஈடுபடும் போது இந்த பணிகளுடைய அடுத்த கட்ட நிலைகள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பன போன்ற பல்வேறு கட்ட ஆலோசனைகளையும் தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா வழங்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது.